அனைவருக்கும் வணக்கம் and a very happy Saturday. எப்போ மாதிரி லேட்டஸ்ட் மற்றும் எக்ஸைட்டிங் டெக் அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்தலாம். டெக் நியூஸ் நம்பர் 300ல இன்னைக்கும் Paytm Contest இருக்கு. டீடைல்ஸ்லாம் உங்களுக்கு எப்போ மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும், நீங்க செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்க முதல் முறையா பார்க்கறதா இருந்தா என் பேரு வானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். JioMart Reliance Jio ரீசெண்டாக லான்ச் பண்ண இ-காமர்ஸ் வெப்சைட். இந்த இ-காமர்ஸ் வெப்சைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ரொம்பவே செலக்டட் சிட்டிஸில் தான் அவைலபிளாக இருக்குது. அதாவது சென்னை, பெங்களூரு, கொல்கட்டா, பூனே, டெல்லி இந்த 5 சிட்டிஸில் தான் அவைலபிளாக இருக்குது. இதில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணுன்னா நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு வழியாக தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும். கேஷ் ஆன் டெலிவரி இன்னும் எனேபிள் பண்ணலை. பட் இந்த JioMart மாதிரி, அதாவது இந்த வெப்சைட் மாதிரி நிறைய ஃபேக் வெப்சைட்ஸ் இருக்கிறதாகவும், நிறைய பேர் இதில் பர்ச்சேஸ் பண்ணி டீலர்ஷிப், ஃப்ரான்ச்சைஸ்னு பணம் கட்டி ஏமாந்ததாக தெரிய வந்திருக்கு. அதனால் ரிலையன்ஸ் ஜியோடைய ஓனர், அதாவது முகேஷ் அம்பானி அவர்கள் ஃபேக் வெப்சைட்டுடைய லிஸ்ட்டே ரிவீல் பண்ணியிருக்காங்க. இங்கே நீங்கள் பார்க்குறது தான் லிஸ்ட் ஆஃப் ஃபேக் வெப்சைட்ஸ், டொமைன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதெல்லாம் JioMart அவங்களுடைய இ-காமர்ஸ் வெப்சைட் ஆரம்பித்த உடனே பேரலா எல்லாருமே அந்த பேர் மாதிரியே வெப்சைட் ஆரம்பித்து அங்கே டீலர்ஷிப் இருக்குது, ஃப்ரான்ச்சைசிஸ் இருக்குது, நீங்கள் இவ்வளோ பணம் கட்டணும் அப்படின்னு நிறைய பேர் பணம் ஏமாந்த மாதிரி தெரியுது. அதே சமயத்தில் நிறைய பேர் இங்கே பணம் கட்டி பர்ச்சேஸ் பண்ணி எந்த திங்ஸும் அவங்களுக்கு வரலை அப்படிங்கிற மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிலையன்ஸ் ஜியோ இவங்க எல்லார் மேலேயும் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இருந்தாலுமே யாருமே ஃபேக் வெப்சைட்டில் பணம் கட்டி ஏமாறாதீங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களில் யாராவது இந்த ஃபேக் வெப்சைட் பார்த்துருக்கீங்களா? இதில் ஏதாவது நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கீங்களா? தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்தியன் டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ் ஜியோ, ஏர்டெல், வோடஃபோன், பிஎஸ்என்எல் யார் டாப் ஆஃப் த லிஸ்ட்டில் இருக்கான்னு ட்ராய் ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க. இந்த ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே 2020க்கு அப்புறம். ஸோ இந்த ரிப்போர்ட்டில் உங்களுக்கு பிஎஸ்என்எல், ஜியோ மே 2020லேருந்து நிறைய சப்ஸ்கிரைபர் கெயின் பண்ணியிருக்காங்க. அதே ஏர்டெல், வோடஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய யூசர்ஸ், அதாவது சப்ஸ்கிரைபர் லூஸ் பண்ணியிருக்கதா தெரியுது. இதோட நம்பர்ஸே இவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது பிஎஸ்என்எல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 லட்சம் சப்ஸ்கிரைபர் கெயின் பண்ணியிருக்காங்க. அதே ஜியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 37 லட்சம் சப்ஸ்கிரைபர் கெயின் பண்ணியிருக்காங்க. வோடஃபோன் அதுக்கப்புறம் ஏர்டெல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 47 லட்சம் சப்ஸ்கிரைபர் லூஸ் பண்ணியிருக்கதா தெரியுது. அது மட்டும் இல்லை, இதுக்கான காரணமாக அவங்க ரிவீல் பண்ணியிருக்காங்க டேட்டா ஆஃபர்ஸ் தான். ஜியோ கொடுக்குற அளவுக்கு வேற யாருமே, அதாவது எந்த டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸோ டேட்டா ஆஃபர்ஸ் கொடுக்க முடியல. அதுதான் மெயின் ரீசன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2016லேருந்து ஜியோ தான் எப்போவுமே நம்பர் 1ல இருக்காங்க. இப்போ 2020லையும் அவங்க தான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறதா தெரியுது. நேற்று தான் ஃபேஸ்புக் வர்சஸ் ஆப்பிள் அப்படின்னு பார்த்தோம். அதுக்குள்ளே கூகுள் வர்சஸ் ஆப்பிள் அப்படின்னு தெரியுது. கூகுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சர்ச் இன்ஜின் தான் நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆண்ட்ராய்டு யூஸராக இருக்கட்டும், iOS யூஸராக இருக்கட்டும், எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லை, ஆப்பிள், அதாவது iOS யூசர்ஸ் எல்லாருமே டிஃபால்ட்டாக அவங்களுடைய சஃபாரி ப்ரௌசரில் கூகுள் சர்ச் இன்ஜின் தான் இருக்குது. ஆனால் இனிமேல் இது சேஞ்ச் ஆக போகிறதா தெரியுது. ஆப்பிள் அவங்களுடைய iOS 14 அனௌன்ஸ்மெண்ட்லேயே அவங்களுடைய டெடிகேட்டட் சர்ச் இன்ஜின், அதாவது ஆப்பிள் சர்ச் இன்ஜினும் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. இவ்வளோ நாள் வரைக்கும் கூகுள் ஆப்பிளுடைய சஃபாரி ப்ரௌசரில் அவங்களுடைய சர்ச் இன்ஜின் மெயினாக இருக்கிறதுக்காக நிறைய அமௌண்ட் பே பண்ணியிருக்காங்க. பட் இனிமே அந்த கான்ட்ராக்ட் முடிய போகிறதாகவும், இனிமேல் ஆப்பிள் டெடிகேட்டடாக, அதாவது ஐஃபோன், ஐபேட், அதாவது iOS யூசர்ஸ் எல்லாருக்குமே டெடிகேட்டடாக அவங்களுடைய சர்ச் இன்ஜின் கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. இது எப்படி ரிவீல் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக சர்ச் இன்ஜினியர்ஸ்க்கான ஒரு ஜாப் போஸ்ட் போட்டிருக்காங்க. அதாவது சர்ச் இன்ஜின் பெஸ்ட்டாக டெவலப் பண்ணுறதுக்காக ஜாப்ல நிறைய பேர் ரெக்ரூட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால ஆப்பிள் ரொம்பவே குவிக்காக அவங்களுடைய டெடிகேட்டட் சர்ச் இன்ஜின் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. இந்த சர்ச் இன்ஜின் கூகுள் விட பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த சர்ச் இன்ஜின் ஏஐ, அதுக்கப்புறம் மெஷின் லேர்னிங், இந்த ரெண்டுத்துலையும் பேஸ் பண்ணி தான் இவங்க கொடுக்க போகிறதாகவும், iOS, ஐபேட் எல்லா இதுலையுமே இதை தான் அவங்க யூஸ் பண்ண போகிறதாகவும் தெரியுது. அது மட்டும் இல்லை, ஆப்பிளுடைய சர்ச் இன்ஜினில் அடுத்த ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவசி ஃபீச்சர், அதுக்கப்புறம் எந்த ஆட்ஸுமே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் என்ன ஆகும்னா, கூகுளுக்கு அவங்களுடைய ரெவென்யூ குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா கூகுளுடைய சர்ச் இன்ஜின் ஆப்பிள், அதாவது iOS யூசர்ஸ்லாம் யூஸ் பண்ணலைன்னா ஆட்ஸ் குறையும், அதனால ரெவென்யூவும் குறையும். பட் ஆப்பிள் இது கூடிய விரைவில் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. மைக்ரோசாஃப்ட் வேர்டில் ஒரு புது ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபீச்சர் டிரான்ஸ்கிரைப் ஃபீச்சர். டிரான்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய வாய்ஸை டெக்ஸ்ட் ஃபார்மேட்டாக ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் பண்ணும். ஸோ இது 2 மெத்தடாக நீங்கள் பண்ண முடியும். டைரெக்டாக உங்களுடைய வாய்ஸை நீங்கள் ரீட் அவுட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டெக்ஸ்ட் ஃபார்மேட்டாக மாறும். இல்லைனா ஏற்கனவே நீங்கள் ப்ரீ ரெக்கார்ட் பண்ணி அந்த ஃபைலையும் அப்லோட் பண்ணி டெக்ஸ்ட் ஃபார்மேட்டாக மாற்றிக்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த ஃபார்மேட்டை நீங்கள் எடிட்டும் பண்ண முடியும். ஸோ இந்த டிரான்ஸ்கிரைப் ஃபீச்சர் யாருக்கெல்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேட்டஸ்ட், அதாவது மைக்ரோசாஃப்ட் 365 யூசர்ஸ்க்கு அவைலபிளாக இருக்குது.
அது மட்டும் இல்லை, இது வெப் ஃபார்ம், அதாவது வெப்சைட்டில் மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஆப்பில் வந்து இந்த ஃபீச்சர் இப்போ அவைலபிளாக இல்லை. ஸோ இந்த ஃபீச்சரை நீங்கள் யூஸ் பண்ணணும்னா ஆன்லைனில் இருக்கணும். அப்போ தான் இது வந்து ஒர்க் ஆகும். ஆஃப்லைனில் இந்த ஃபீச்சர் ஒர்க் ஆகாது. ஸோ இந்த டிரான்ஸ்கிரைப் ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வாய்ஸ் டு டெக்ஸ்ட் ஃபார்மேட் மாறுறது வந்து கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரிப்போர்ட்டர்ஸ், பிளாகர்ஸ் இவங்கெல்லாம் ரொம்ப நேரம் உட்காந்து டைப் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இனிமேல் அந்த ஹர்டல் இருக்காது. ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அவங்களுக்குலாம். ஷாமியோடைய 3rd gen அண்டர் கேமரா டெக்னாலஜி கூடிய விரைவில் ஸ்மார்ட் ஃபோனாக இவங்க லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. ஷாமியோடைய 1st gen அண்டர் கேமரா டெக்னாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் லேபில் தான் டெஸ்டிங்லேயே அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் பற்றி யோசிக்கவே இல்லை. அதே 2nd gen கேமரா டெக்னாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பேட்டண்ட்டாக மட்டும்தான் ரிவீல் பண்ணியிருந்தாங்க. இப்போ 3rd gen அண்டர் கேமரா டெக்னாலஜி வந்து மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணி 2021 ஸ்மார்ட் ஃபோன்ஸாக இவங்க லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. ஸோ இந்த 3rd genல என்ன விஷயங்கள் இவங்க புதுசாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து பிக்சல் அரேஞ்ச்மெண்ட் தான். அண்டர் கேமரா டெக்னாலஜி அப்படின்னு சொல்லும்போது வந்து உங்களுக்கு கேமரா வந்து உள்ளே இருக்கும். அதாவது பேனலுக்கு டிஸ்பிளே பேனல் கீழே இருக்கும். டிஸ்பிளே பேனல் அப்படின்னு சொல்கிறது வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு பிக்சல்ஸ் தான் இருக்கும். ஸோ இந்த கேமரா வந்து பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு பிக்சல் அரேஞ்ச்மெண்ட் பெஸ்ட்டாக இருக்கணும். ஸோ இந்த கேமராவில் அப்போ தான் லைட் பெஸ்ட்டாக அப்சர்வ் பண்ணி ஃபோட்டோஸ் உங்களுக்கு பெஸ்ட்டாக வரும். ஸோ இந்த டிஸ்பிளே பேனலில் வந்து ஒரு ஸ்பெஷல் சர்க்கியூட் கொடுத்து வந்து பிக்சல் அரேஞ்ச்மெண்ட்டை வந்து பெஸ்ட்டாக பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணி ஸ்மார்ட் ஃபோன்ஸாக இவங்க லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அண்டர் ஸ்க்ரீன் கேமரா டெக்னாலஜி அப்படிங்கும்போது எந்த நாச்சஸ், பஞ்ச் ஹோலோ, வாட்டர் ட்ராப்னு நாச் பிரச்சனை கிடையாது. எல்லா ஸ்மார்ட் ஃபோனும் ஃபுல் வியூ டிஸ்பிளேவோட வரும். ஸோ 2021 நிறைய அண்டர் கேமரா டெக்னாலஜியோட ஸ்மார்ட் ஃபோன்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். OnePlus Nord இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆனதுலேருந்து நிறைய இஷ்யூ, டிஸ்பிளே இஷ்யூ, கிரீன் டிண்ட் இஷ்யூ, பிளாக் ரஷ் இஷ்யூன்னு நிறைய இஷ்யூ பார்த்தோம். இப்போ அடுத்த இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இஷ்யூ. இந்த இஷ்யூ மூலயமா வந்து ப்ளூடூத், அதாவது OnePlus Nordலேருந்து வேறு ஸ்மார்ட் ஃபோனுக்கு ப்ளூடூத் கனெக்ஷன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக டிஸ்கனெக்ட் ஆகிடுதுன்னு யூசர்ஸ் எல்லாருமே வந்து ட்விட்டரில், ரெடிட்டில், ஃபாரம்ஸ்லன்னு நிறைய பேர் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த ப்ளூடூத் கனெக்டிவிட்டி சரியாக இல்லாததுனால ஃபைல்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியல. அதே சமயத்தில் வயர்லெஸ் ஹெட்ஃபோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூடூத்தில் கனெக்டே ஆகலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் நான் என்னுடைய நார்டில் ட்ரை பண்ண அந்த மாதிரி இல்லை. ஸோ நீங்கள் ஒருவேளை OnePlus Nord யூஸராக இருந்து உங்களுக்கு இந்த ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இஷ்யூ இருக்கான்னு தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, OnePlus தரப்புலேருந்து இப்போ வரைக்கும் இந்த இஷ்யூவை அக்னாலேஜ் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பதிலாக வந்து எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கேட்டுகிட்டே இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் உங்களுடைய OnePlus Nordல இந்த இஷ்யூ இருந்தால் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். OnePlus Nord சீரிஸில் அடுத்த ஸ்மார்ட் ஃபோன் OnePlus Nord Clover. இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆக போகிறத ஏற்கனவே பார்த்துருந்தோம். இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெசிஃபிகேஷன், ப்ரைஸ் எல்லாமே ரிவீல் ஆயிருக்கு. OnePlus Nord Clover அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷனை பார்க்கும்போது இது ஒரு பட்ஜெட் ரேஞ்ச் செக்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இல்லை. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது Snapdragon 460 இவங்க கொடுக்கலாம் தெரியுது. இதோட ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6000 mAh பேட்டரி கூடவே 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், ட்ரிபிள் ரியர் கேமரா, 13 மெகா பிக்சல் பிரைமரி சென்சாரோட இது லான்ச் ஆகலாம் அப்படின்னு ரிவீல் ஆயிருக்கு. இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டர் 15K இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ OnePlus Nord Clover Snapdragon 460 15,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் எத்தனை பேர் எக்ஸைட்டடாக இருக்கீங்க? தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். Realme X7 சீரிஸ் செப்டம்பர் 1 அன்னைக்கு சைனாவில் லான்ச் ஆகுது. இதில் Realmeயுடைய X7 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு Redmi K30 Ultra மாதிரி MediaTek Dimensity 1000+ல இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட இதோட ப்ரைஸிங் இப்போ வந்து ரிவீல் ஆயிருக்கு. Realmeயுடைய X7 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிப்செட்டோட இது அப்ராக்சிமேட்டட் 24,000 கிட்ட லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. அதே Realmeயுடைய X7 சீரிஸில் வந்து ஒரு பிளேயர் எடிஷனும் இவங்க கொடுக்க போகிறதா தெரியுது. இந்த பிளேயர் எடிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 860, அதாவது ஒரு ஃப்ளாக்ஷிப் சிப்செட் அளவுக்கு வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ Realmeயுடைய X7 சீரிஸ் ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இவங்க கொடுக்க போகிறதா தெரியுது. அது மட்டும் இல்லை, Realme இந்தியாவில் அவங்களுடைய 7 சீரிஸ் வந்து செப்டம்பர் 3 அன்னைக்கு லான்ச் பண்ண போகிறதா ஏற்கனவே பார்த்துருந்தோம். நேற்று Realmeயுடைய 7 Pro உடைய கம்ப்ளீட் ஸ்பெக்ஸ் பார்த்துருந்தோம். இப்போ Realme 7 உடைய கம்ப்ளீட் ஸ்பெக்ஸ் ரிவீல் ஆயிருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு MediaTek Helio G95 ஒரு புது சிப்செட் இப்போ வரைக்கும் MediaTek இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை. இந்த சிப்செட்டில் தான் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. ஏன்னா ஒரு டீசரும் இவங்க ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதாவது வேர்ல்டு ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் வித் அ நியூ சிப்செட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ G95 தான் இவங்க லான்ச் பண்ணலாம். ஸோ இது வந்து G90T விட ஓவர் கிளாக்ட் வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த சிப்செட்டோட இதோட ப்ரைஸும் ரிவீல் ஆயிருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து அப்ராக்சிமேட்டாக 16,000 to 17,000 கிட்ட இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. அது மட்டும் இல்லை, இதோட டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா IPS LCD பேனல், 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட், குவாட் கேமரா, 64 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார், ஃப்ரண்ட் கேமரா 16 மெகா பிக்சலோட இந்த ஸ்பெசிஃபிகேஷனில் உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக 17,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லான்ச் ஆகலாம். Redmi நேற்று தான் ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன் Redmi 9A லான்ச் பண்ண போகிறாங்க. இது ஏற்கனவே லான்ச் ஆன Redmi 9A தான் ரீபிராண்ட் பண்ணி லான்ச் பண்ண போகிறதா பார்த்துருந்தோம். இப்போ வந்து Redmi 9A இல்லாமல் 9A இந்த பேர்லேயே இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு MediaTek Helio G25 ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோனாக உங்களுக்கு 7,000 கீழே இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. அது மட்டும் இல்லை, Realme
ஷாமியாக இருக்கட்டும் ரெட்மியாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே வந்து அரௌண்ட் 5000 to 8000 நிறைய ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ ரெட்மி 9 இந்தியாவில் செப்டம்பர் 2 அன்னைக்கு லான்ச் ஆக போகுது. டோரேமான் நம்ம எல்லாருடைய ஃபேவரட், எல்லாருக்குமே டோரேமான் பிடிக்கும். இந்த டோரேமானுடைய எடிஷனில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ டோரேமான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50th இயர் செலிப்ரேஷன்னால வந்து ஷாமி அவங்களுடைய மீ யூத் எடிஷனை வந்து ரீபிராண்ட் பண்ணி டோரேமான் எடிஷன் இந்த பேரில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோரேமான் இமேஜில் ப்ளூ கலரில் பாக்ஸ் எல்லாமே வந்து டோரேமான் இமேஜில் வந்து ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது. கண்டிப்பாக டோரேமான் ஃபேன்ஸ்க்குலாம் இது ரொம்பவே பிடிக்கும். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனாவில் இது 28,000க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஷாமியுடைய மீட் அண்ட் யூத் எடிஷன் டோரேமான் எடிஷனாக வந்து எக்ஸ்க்ளூசிவ் எடிஷனாக இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் எனக்கு பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்தோம்னா, மைக்ரோசாஃப்ட் வேர்டில் என்ன புது ஃபீச்சர் கொடுத்துருக்காங்கன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் எனக்கான கேள்வி. திரும்பவும் சொல்கிறேன், மைக்ரோசாஃப்ட் வேர்டில் கொடுத்துருக்க லேட்டஸ்ட் ஃபீச்சர் என்னது, அதுதான் எனக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே டெக்னிக்கல் சென்னை, அதுக்கப்புறம் எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன், அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க. வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்டிருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் எல்ஜி ஏர் பியூரிஃபையர் வேரபிள் மாஸ்க். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து ஷாம். கங்க்ராச்சுலேஷன் ஷாம். நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் நியூஸ் வீடியோ கடைசிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் அப்டேட்ஸ் பார்க்கறதுக்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.